ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கோம் ஒரு தலையீத்து கிடீரினா இவ்வளோ ஒரு சொரம் அடிச்சிருக்கு. ஸோ இது என்ன பின்னால் என்ன சொரம். இந்த கிடேரி நல்ல சீர்வாக இருக்குது. இது தலையத்துலேயும் ஒரு 7 லிட்டர் கறக்கும். ஒரு 7 லிட்டர் கறக்கணும்னா இவ்வளோ ஒரு சீர்வார் இருக்கணும். இவ்வளோ ஒரு சீர்வார், நல்ல தலைச்சட்டு, நல்ல மண்டை, இவ்வளோ ஒரு மடிகாம்பு இருந்துச்சுன்னா இந்த மாடு ஒரு 7 14 லிட்டர் கறக்கும். மேய்ச்சல் இந்த வாப்புடி இந்த மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு இந்த கிடேரி இவ்வளோ ஒரு வாப்புடி இருந்தால் அந்த கிடேரி மேய்ச்சல் முறை வளர்க்குறதுக்கு நல்லா மெட்டு விடாதுன்னா காம்பு இப்படி தலையத்துலேயே இவ்வளோ ஒரு காம்பு ஆட்டை இருக்கணும். காம்பு ஆட்டை இருந்தால் அந்த கிடேரி நல்ல ஒரு சம்சாரிக்கு பொதுவான மாடு. தலையத்தில் 7 கறக்கும். இன்னொரு இதுக்கு 10 லிட்டர் கறக்கும். 10 லிட்டர் கறக்கும்னாலும் கட்டத்தரத்து மாடு தான். கட்டத்தரத்து மாட்டில் இவ்வளோ ஒரு தலைச்சட்டு, இவ்வளோ ஒரு நிறம், செவலை, சுத்த செவலையில் இவ்வளோ ஒரு துப்புரவான மாடுனா நல்ல மடிகாம்பு, நல்ல அந்த காம்பு இப்படி விளைவி இருக்குது. அந்த பின்னாடி இருக்குது சொரம். இப்படி இருந்தால் தான் அந்த கிடேரி கறக்கும். இது நல்லா கறக்க வேண்டிய கிடேரி. நல்ல ஒரு தரமான மாடு, நல்ல செவலை பிள்ளையில் துப்புரவான மாடு. அவ்வளோ காம்பு வாட்டை இருக்கணும். ரோஸ் காம்பு, நல்லா கறவத்தரை இருக்கும்.